It's my birthday, my birthday. குழந்தைகளா நம்ம வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்கில் வந்துட்டு இப்போ 3rd லெசன் பார்க்க போகிறோம். லெசன் நேம் என்ன? தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும். இந்த லெசன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டோரி தான், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு அழகாக சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக அவங்களும் படிச்சிருவாங்க. இந்த லெசனில் யார் யார் வர போகிறாங்க சொல்லுங்கள். தூக்கணாங்குருவி, ஒட்டகச்சிவிங்கி, தேனி, தவளை, இவங்க தான் வர போகிறாங்க. இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு இப்போ நீங்கள் இந்த பிக்சர்லலாம் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னம்மா கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரியில் சொல்லுங்கள். உங்கள் மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்கள், தெரிஞ்சது சொல்லுங்கள். எங்கள் மிஸ் வந்து தூக்கணாங்குருவியோட குஞ்சுகள் வந்து மகிழ்ச்சியோடு இருந்தனர். அப்போது ஒட்டகச்சிவிங்கி வந்தனர். அப்போ வந்து ஒட்டகச்சிவிங்கி தொல்லை பண்ணுது. யாரை தொல்லை பண்ணாங்க? குஞ்சுகள். வெரி குட். குஞ்சுகள் நடுங்கி போனனர். அவங்களாம் பயந்துட்டாங்க. அப்ப வந்து தூக்கணாங்குருவி அம்மா வந்து கேட்டனர் ஒட்டகச்சிவிங்கி கிட்ட, என் குழந்தையை இப்படி பயமுறுத்துற அப்படின்னு கேட்டுச்சான். அவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப வந்து தூக்கணாங்குருவி வந்து ஆட்டோரமாக வந்து அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குமா, தவளை. அதை வந்து கூட்டு வந்துச்சான். அவங்க தான் அப்புறம் தேனி கூட வந்துதான். சொல்லுங்க. தேனி கூட வந்துறான். அப்போ வந்து தவளை அதுக்கு ஒட்டகச்சிவிங்கி என்ன சொன்னுச்சான்? நான் தூங்கணும், நீங்க சத்தம் போடாம இருங்க. உன் குழந்தைகள் கீச்சின்னு சத்தம் போடுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். அப்புறமாக்கி வந்து பார்த்தோம்னா தவளை சொல்லுச்சான். தவளை வந்து என்ன தண்ணி குடிக்க வரும்போது என்னையும் வந்து என் குழந்தையும் வந்து தண்ணி குடிக்க வரப்போது வேணும்னே பார்க்காம மிடிச்சிட்டு போயிடுச்சு. ஒட்டகச்சிவிங்கி அவங்களுக்குலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்க கூட இல்லை. ஆனால் அது கூட கழுவவே படல ஒட்டகச்சிவிங்கி. அப்போ வந்து தேனி வந்து சொல்றான். தேனி என்ன சொல்லியிருக்கும்? மரக்கிளை உழுக்கும் போது என்னையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. என்னை வந்து நானும் பக்கத்து கிளை உள்ள மரம் தான். அங்கே வந்து தினமும் வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கும் பயம் வந்தது. எங்கை கூட ஒடுங்கி போயிரும்னு அப்படின்னு தேனி வந்து தூக்கணாங்குருவி தவளை 3 பேரும் வந்து ஃப்ரெண்ட் தான். அவங்களாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்களாம். என்ன பிளான் போட்டிருப்பாங்க என்னன்னு பார்த்தா, ஒட்டகச்சிவிங்கி வந்து ஓரமாக தூங்கிட்டு இருந்துச்சான். அப்போ 3 வருடங்களும் யாரெல்லாம் 3 பேர்? தவளை, தூக்கணாங்குருவி, தேனி. இவங்க 3 பேரும் அதான் இந்த படத்துல கொடுத்திருக்காங்களா? அழகா இருக்குல்ல. இவங்க 3 பேரும் பிளான் போட்டு ஒட்டகச்சிவிங்கி வந்து சத்தம் போட்டாங்களாம். தவளை சத்தம் போட்டுச்சு. அப்புறம் வந்து தூக்கணாங்குருவி கீச்சு சென்றது. அப்புறம் வந்து கருகருன்னு. அப்புறமாக்கி தேனி வந்து அப்படின்னா இவங்களாம் குருவி வந்து இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டோடனே என்னாச்சு? ஒட்டகச்சிவிங்கிக்கு பயங்கர கோபம் வந்தது. அப்பன்னு பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க அவங்களாம் சேர்ந்து? நீயும் தானே இப்படி எங்களை தொல்லை பண்ணை அப்படின்னு சொன்னாங்களா. நாங்க கூட இப்படிதானே சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி தொல்லை பண்ணிருக்க நீ அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க வந்து இப்ப என்ன சொல்லிருக்கோம்? ஒட்டகச்சிவிங்கி வந்து என்ன சொன்னிச்சுன்னா, நானும் இனிமேனே உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், நீங்களும் என்ன தொல்லை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதோட இந்த கதை முடிஞ்சுது. சூப்பரா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, செம்ம ஸ்டோரியாக இருக்குது. பார்த்தீங்களா? என்னோட குழந்தை வந்துட்டு அவங்க மேம் நடத்துனதை வந்துட்டு ஸ்டோரியாக அழகாக சொல்லிட்டாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். வாங்க எக்ஸசைஸ் பார்த்துடலாம். கேட்டுடலாமா? சத்தம் கூட்டல் இல்லாமல். இதை எப்படி நம்ம சேர்த்து எழுத போகிறோம்? சத்தம் இல்லாமல்.
செகண்ட் ஒன் பாருங்க மரக்கிளை எப்படி பிரித்து எழுத போறோம் மரம் கூட்டல் கிளை. தேர்ட் ஒன் பாருங்க மிதிப்பது உண்டு பிரித்து எழுத போறோம் எப்படி மிதிப்பது கூட்டல் உண்டு. ஃபோர்த் ஒன் பாருங்க சேர்ந்து இந்த சொல்லோட எதிர்ச்சொல் என்ன பிரிந்து. ஃபிஃப்த் ஒன் பாருங்க மரக்கிளையை உலுக்கியது யாரு ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி தெளிவா படிங்க. வெரி குட். ஓகேவா இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் டிக் பண்ணியாச்சா அழகா இதே மாதிரி டிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் படிங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா கொஸ்டின் ஆன்சர்லாம் உங்கள் கிளாஸில் மேம் எழுதி போடுவாங்க. வாங்க அழகாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 17 வந்துட்டோம். இந்த பேஜில் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்கம்மா சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த பேஜில் வந்து பேஜ் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நார்மலாக வந்து எல்லா அனிமல்ஸு விலங்குகள்லாம் கட்டும்போது இது கட்டுது அது கட்டுது அணில் கட்டுது சிங்கம் கட்டுது இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் வந்து இந்த பேஜில் வந்து சிங்கம் உரும்பும் ஒன்று சொல்லுவோமா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் வந்துட்டு நம்ம அதோட பேர் எழுதிட்டு நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அணில் கீச்சிடும். ஓகே நெக்ஸ்ட் என்னென்ன பிக்சர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்துட்டு அழகா எழுத போறோம். சிங்கம் முழங்கும் மயில் ஆகவும் இங்க பாருங்க இருக்கு மயில் ஆகவும். அடுத்து காகம். காகம் எங்கடா இருக்கு காகம் கரையும். காகம் என்ன பண்ணும் கரையும். குதிரை கனைக்கும். குதிரை எங்க இருக்கு காமிங்க. இங்க பாத்தீங்களா குதிரை. கோழி எங்க இருக்கு சொல்லுங்க. கோழி என்ன பண்ணும் கொக்கரைக்கும். யானை எங்க இருக்கு காமிங்க. யானை பிளிரும். ஆந்தை எங்க இருக்கு காமிங்க. ஆந்தை அலரும். குயில் எங்க இருக்கு குயில் கூவும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அழகாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எழுதட்டும். அவங்களே வந்துட்டு நீங்கள் ஸ்டோரி கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.